Hi friends, welcome to Tutor நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஆப்லெட்டில் எப்படி ஸ்னேக் கேம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெட்பீன்ஸில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் ஜாவா அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்னேக் அப்படிங்கிற நேமில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து ஆப்லெட் க்ரியேட் பண்ணுறதுனால மெயின் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்னேக் அப்படிங்கிற கிளாஸோட ஆப்லெட் அப்படிங்கிற கிளாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். இப்போ ஆப்லெட் அப்படிங்கிற பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆப்லெட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்லெட் இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக இனிட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ரிட்டன் டைப் வந்து வாய்டு. இப்போ இனிட் அப்படிங்கிற மெத்தடு பேஸ் கிளாஸ் மெத்தடு, இதை நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த கிளாஸ் வந்து ரன் ஆகும்போது இந்த இனிட் அப்படிங்கிற மெத்தட் தான் ஃபஸ்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்லெட்டை கிராஃபிக்கலாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பெயிண்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ரிட்டன் டைப் வாய்டு பெயிண்ட் அப்படிங்கிற மெத்தடு கொடுத்துக்கிறேன். இந்த மெத்தடுக்கு வந்து நமக்கு கிராஃபிக் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக வரும். அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆப்லெட்டோடைய சைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்லெட்டோடைய வித் அண்ட் ஹைட் கொடுத்துக்கிறேன். இப்போ வித் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 600 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட் வந்து ஒரு 600 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்னேக்கை ஸ்டார் கேரக்டர் வச்சு தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஸ்டார் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் ஸ்ட்ரிங் டைப்பில் எஸ்கே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இனிட் மெத்தடில் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்கே ஈக்குவல் நியூ ஸ்ட்ரிங். என்னுடைய மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிங் வேரியபிள் நான் அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்காக நம்ம அரே வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்னேக்கில் நம்ம நிறையா ஸ்டார் கேரக்டர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த எல்லா ஸ்டார்ஸுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக அரே வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் கொடுக்கணும். இப்போ அதுக்காக இன்டீஜர் டைப்பில் எக்ஸ் பொசிஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ஸோடைய எக்ஸ் வேல்யூஸ்லாம் வந்து எக்ஸ் அப்படிங்கிற அரே வேரியபிளுக்குள்ளேயும் ஒய் வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒய் அப்படிங்கிற அரே வேரியபிளும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இனிட் மெத்தடில் எக்ஸ் வேரியபிளுக்கும் ஒய் வேரியபிளுக்கும் நான் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் நியூ இன்ட்டு இதனுடைய மேக்ஸிமம் சைஸும் பார்த்திங்கன்னா வந்து 100 கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒய் ஈக்குவல் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் இன்ட்டு நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஒய் ஈக்குவல் நியூ இன்ட்டு மேக்ஸிமம் சைஸ் 100 கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்த்திங்கன்னா வந்து 5 ஸ்டார்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அந்த லிமிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கேபிட்டல் என் அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து அந்த கவுண்டிங் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். n ஈக்குவல் 5 அப்படின்னு சொல்லி இனிட் மெத்தடில் அதை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 ஸ்டாருக்கு பொசிஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அதனால் எக்ஸ் ஆஃப் 0 ஒய் ஆஃப் 0ல் ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய பொசிஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 0ல் பார்த்திங்கன்னா வந்து 100 அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ஒய் ஆஃப் 0லையும் 100 அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 5 ஸ்டார் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய பொசிஷன் வந்து x0 y0, செகண்ட் ஸ்டாரோட பொசிஷன் வந்து x ஆஃப் 1 y ஆஃப் 1ல் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி தேர்ட் ஸ்டாரோடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்து x ஆஃப் 2 y ஆஃப் 2ல் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார் நமக்கு ஃபஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். செகண்ட் ஸ்டார் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஒரு 10 வேல்யூஸை நான் மைனஸ் பண்ணி அந்த பொசிஷனை வந்து செகண்ட் ஸ்டாரோட பொசிஷனாக கொடுத்துக்கிறேன். ஒரு 90 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து தேர்ட் ஸ்டார் அதுக்கு பேக்கில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் எக்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறத பொசிஷனில் 80 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்தது எக்ஸ் ஆஃப் 3 இண்டெக்ஸில் 70 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸ் ஆஃப் 4ல்
60 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்னேக் ரைட் சைடில் தான் மூவ் ஆகும். இப்போ ரைட் சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நமக்கு 5 ஸ்டாருக்குமே வந்து ஒய்யோட பொசிஷன் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதனால் ஒய் ஆஃப் ஒன்லேயும் வந்து 100 அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆஃப் 2ல் 100, ஒய் ஆஃப் 3லேயும் 100 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒய் ஆஃப் 4லேயுமே 100 அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjus.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.